வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து நம்ம ஐடிசி பற்றியான ரிசல்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன மாரியான தாக்கம் ஏற்படலாங்கிறத பற்றி நம்ம நேத்து விவரமா பார்த்தோம். நேத்து நம்ம போஸ்ட் பண்ண அந்த வீடியோக்கு கீழ வந்த சில கருத்துக்கள நான் பார்த்தேன். அத பேஸ் பண்ணி தான் இத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன ஒரு கருத்து இருந்ததுன்னு பார்த்தா, ஏற்கனவே ஐடிசி நிறுவனத்தில நல்ல ஒரு சரிவு ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த ரிசல்ட்டோட தாக்கம் ஐடிசியில் இருக்காது அப்படிங்கிறது தான் பெரும்பாலானோரோட எண்ணங்களாக இருந்தது. நேற்று கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போதும் சரி, வெளியே சில இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்தது. சரி, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து ஐடிசி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 44% வரைக்கான சரிவை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. இந்த சூழ்நிலையில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்தது. போன காலாண்டு அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஏற்படலை ஐடிசி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் டாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு பெரும் சரிவு இந்த ஐடிசி நிறுவனத்தில் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த 2 ரிசல்ட்டும் பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலை. இருந்தாலும் கூட ஐடிசி நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து சரிவை நோக்கி போனது. அதை கூட நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக எடுத்துக்கலாம். அவங்க இந்த சிகரெட்டோட டாக்ஸ் தாக்கம் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அது என்னென்னா ஐடி நிறுவனங்கள் தான். சேம் லைக் ஐடி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தாண்டி வந்தது. ஆல்மோஸ்ட் பல நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா பீக்லேருந்து நல்ல ஒரு சரிவை சந்திச்சுது. சரிவை சந்திச்சதுக்கப்புறம் இந்த ஏஐயோட தாக்கம், ஏஐயோட செய்திகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சது. வர ஆரம்பித்ததும் ஆல்ரெடி கரெக்டான ஐடி நிறுவன பங்குகள் அதுக்கப்புறம் சரிவை கொடுக்கலையான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 20-25% வரைக்கான சரிவு பல ஐடி நிறுவனங்களையும் ஏற்பட்டது. எதிர்பார்க்காத ஒரு மதிப்பீடுக்கு இந்த ஐடி நிறுவன பங்குகள் போய் நின்றுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம் 5 வருஷத்தில் இந்த டிசிஎஸோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4500 மேலே இருந்த நிறுவனம் அங்கேருந்து 3500 வந்தது. 4500 3000 பார்த்தீங்கன்னா வந்தது. கிட்டத்தட்ட 1500 பக்கம் கரெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் ஏஐயோட தாக்கம் இன்னும் வேகமாக இருந்தது. நம்ம பார்த்துருப்போம் ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலாக லான்ச் பண்ணாங்க. இதை முடிச்சிருந்தானுங்க, அதை முடிச்சிடும் அப்படின்னாங்க. அது பெரிய அளவுக்கு பூதாகரமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பெரிய கரெக்ஷன் ஏற்பட்டது. 3000 ஒரு ₹1000 வரைக்கான கரெக்ஷன் ஏற்பட்டது. 2000 ரீச் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோட தாக்கம் பெருசாக இல்லை. ஆனால் ஏஐ தாக்கம் வருவதற்கு முன்னாடியே ஒரு நல்ல சரிவை கொடுத்த இந்த ஐடி நிறுவன பங்குகள் அதுக்கப்புறம் ஏஐயோட ஒரு தாக்கம் கொஞ்சம் உச்சத்துக்கு போச்சு. அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டது. பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரான ஒரு வியூ இல்லாமல் இருந்தது. நம்ம பார்த்தோம். யாருக்குமே பெருசாக கிளியரான வியூ இல்லை. ஏஐ அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரில. பட் இப்போ அவங்க இந்த ஏஐயை கொஞ்சம் மறந்துட்டாங்க. இப்போ நல்ல வேல்யூவில் இருக்குது, நல்ல லோவில் இருக்குது. இது பக்கம் நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் கூட பலருக்கும் கிளியரான ஒரு வியூ இல்லாமல் இருக்குது. பட் ஏஐ பற்றியான விஷயங்களை நம்ம இதுக்கு முன்னாடியே பல இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நண்பர் கூட ஒரு கருத்தை போட்டிருந்தார். என்னென்னா எக்கனாமிக் டைமில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்ட்டு கிளியராக ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு அது சொல்லியிருந்தாங்க. புரிதல் தான் சரிவு அடையலாம். என்னதான் ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய புரிதல் நம்மளை வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ இங்கே என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண வரக்கூடிய மெயின் கருத்துனா ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியே கரெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்காக திரும்ப கரெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஐடி நிறுவனங்கள். ஆல்ரெடி கரெக்டான பங்குகள் திரும்ப கரெக்டே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் இந்த ஒரு வார்த்தை பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, பலரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது நம்ம அப்படியே சும்மா பிளைண்டாக அதை எடுத்துக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த கட்ட ஆபத்து எதிர்நோக்கி தான் எப்போவுமே காத்திருக்கணும். அடுத்த கட்ட ஆபத்து தான் அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் விஷயம். ஓகே, அடுத்தது எதுவும் நடக்காது. இது ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. அடுத்த கட்ட ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத நோக்கி இருந்தோம்னா நமக்கு ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த ரிசல்ட்டோட தாக்கம் மண்டே மார்க்கெட்டில் இருக்குமோ இருக்காதோ அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இல்லை, இது இந்த ரிசல்ட்டோட தாக்கம் இல்லாமல் ஏற்றத்தை கொடுத்ததுன்னா ஒன்றும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போகிறது கிடையாது, போகிறது கிடையாது. அண்டு மேபி இதோட தாக்கம் இருந்ததுன்னா அடுத்து நான் வாங்காமல் சும்மா இருக்க போகிறதும் கிடையாது. நான் இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறேன். லாங் டேர்ம் முதலீடு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் பெருசாக மண்டேயில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அண்டு மண்டேயில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காது. ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் அப்படின்ட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக இல்லாமையும் இருந்துடக்கூடாது.
எது வேணா நடக்கலாம். இன்கேஸ் வந்து சரிவடைஞ்சதுன்னா, அதுக்கு ஏற்ற ஒரு ப்ரிப்பரேஷன் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ அப்படி இந்த ப்ரிப்பரேஷன் இல்லன்னா, ஸோ அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம வந்து போயிரும். ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும்னு மேபி நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஒரு நல்ல சான்ஸ மேபி நம்ம மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி எதுவும் நடந்துறக்கூடாது. ஒரு ப்ரிப்பரேஷன் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இத பற்றி இப்போ இவ்வளோ தூரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து திரும்ப கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய கருத்துக்கள பேஸ் பண்ணி இன்னும் நம்ம அதிகமா பல விஷயங்கள வந்து பல நிறுவனங்கள்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, அடுத்தது டாக்டர் ரெட்டி பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைய சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இப்போ மாறியிருக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியான நிறுவனம். பட் எதிர்பாராத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்த போட்டு தாக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் பங்கோட சரிவுக்கு. ஸோ இப்போ இந்த டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, டாக்டர் ரெட்டியோட ஒரு பயோசிமிலர் ட்ரக்குக்கு யுஎஸ் எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு செய்தி தான். பட் இதன் தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்க போகுதான்னு கேட்டா, பெரிய அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கனடா தான் ஒரு பெரிய ஒரு ஹோப்பா இருந்தது டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபைல் பண்றாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஷேர என்ஜாய் பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா, அப்போடெக்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு போட்டிய குடுத்துட்டுருக்கு. அதுக்கு ஏத்த மாரி டாக்டர் ரெட்டியோட இந்த ஒரு ஏபிஐல இருக்கக்கூடிய குவாலிட்டி இஷ்யூ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புது ப்ராடக்ட், அதாவது அவங்களுடைய ஸ்டாக்ஸ வந்து செல் பண்ண முடியாம இருக்கு. அதாவது மருத்துவ மெடிசன் ஸ்டாக்ஸ சொல்றேன். ஸோ இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பயன்படுத்தி அப்போடெக்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஷேர தொடர்ந்து அக்ரெசிவா வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த செய்திய நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டவுன்ஃபால் அப்ப டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அந்த அந்த விஷயத்த தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா, ஸோ இன்னும் நவம்பர்ல தான் இவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து அகைன் வந்து செல் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. அதுவரைக்கும் கொஞ்சம் பிரேக்ல தான் இருக்க போறாங்க. இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து விற்க போகுது. ஆனா, அந்த ஒரு சூழ்நிலைய பயன்படுத்தி அப்போடெக்ஸ் இப்போ கனடால இந்த ட்ரக்ல, ஸோ இதில செமாக்ளூடைட் ஜெனரிக்ல மார்க்கெட் லீடரா மாறிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்க ஒசம்பிக்கோட காப்பியும் வச்சிருக்காங்க. வீகோவியோட காப்பியும் பார்த்தீங்கன்னா, அங்க வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய தலைவலியா வந்து டாக்டர் ரெட்டிக்கு மாறுது. ஸோ நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம். ஸோ இந்த டாக்டர் ரெட்டி கனடால லான்ச் பண்ணப்ப, ஸோ பெரிய அளவுக்கான மார்க்கெட் ஷேர என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனா, எதிர்பாராத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ரெட்டில வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ரெட்டி நிறுவனத்த ஹர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குரோத் வரதுக்கு இன்னும் காலதாமதம் ஏற்படலாம். அண்ட் அதே நேரத்தில புது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, கனடால உதயம் ஆகும். ஸோ இன்னும் வரக்கூடிய சில மாதங்கள்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பொன்னான நேரத்த மேல லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ ஓடிட்டுருக்கு. இடையில ஒரு 3 மாதம் கிட்ட இவங்களுடைய ஒரு சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய இம்பேக்ட்ன்னு சொல்லலாம். மேலருந்து நவம்பர் வரைக்கும்ன்னு பார்த்தா ஒரு 5 மாசம், இல்ல ஒரு 6 மாத டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடிஷ்னலா ஒரு 3 மாசம் கிடைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் பலமாகும். ஸோ எப்படி இவங்க வந்து எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ கன்சிஸ்டன்ட்டா, கன்டினியூஸா நம்ம தொடர்ந்து இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிட்டே வருவோம். இப்போதைக்கு அப்போடெக்ஸ் கனடால மார்க்கெட் லீடரா மாறிட்டாங்க. ஜெனரிக் ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும். அத இவங்க திரும்ப எப்படி பிரேக் பண்ணுவாங்க, எப்படி போட்டி குடுப்பாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். இதனால மேபி ஏதாச்சும் மார்ஜின தியாகம் பண்ணுவாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அண்டு ஏஷியன் பெயிண்ட் போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷா பிரைஸ வந்து உயர்த்த போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் தலவிரிச்சு ஆடுது. ஸோ ஆடலைனாலும் நீங்க ஆட்டுவீங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிய தான் போகுது. ஸோ கன்டினியூஸா இவங்க பார்த்தீங்கன்னா, பொருட்களோட விலைய உயர்த்திட்டு இருக்காங்க. குறிப்பா ஹோம் கேர் ப்ராடக்ட்டோட விலைய HUL வந்து உயர்த்த போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஹைக்க பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சேல்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் மார்ஜின் பாதிக்கப்பட்டிருக்கு நிறுவனத்துக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியுது இன்ஃப்ளேஷனோட ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ குறிப்பா இந்த க்ரூடோட விலை உயர்வு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இந்த நிறுவனங்கள பாதிச்சுட்டு இருக்கு. ஆனா, ஸோ இந்த க்ரூடோட விலை மேபி வந்து சரிவுது. அந்த மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உயர்த்தின பிரைஸ் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் மார்ஜினை ஏற்படுத்தி குடுக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிறுவனங்கள் விலைய உயர்த்த போறாங்கங்கிறது தான். அடுத்தது, ஸோ ஏபி கேப்பிட்டலோட ரிசல்ட் வந்திருக்கு. எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏபி கேப்பிட்டல்.
இயர் ஆன் இயர்ல இவங்களுடைய லாபம் 40% வரைக்கான ஒரு உச்சத்த தொட்டிருக்கு. ஸோ 40% உயர்ந்திருக்கு. ஸோ ஏபி கேப்பிட்டல் நான் ரீசென்ட்டா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். கொஞ்சோண்டு குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஞாபகார்த்தத்துக்கு வச்சிருக்கேன் போர்ட்ஃபோலியோல. ஸோ இந்த ஏபி கேப்பிட்டல் நான் வித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஏற்றத்த தான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஏறட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நான் வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வேற ஒரு நிறுவனத்த நோக்கி, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய நோக்கி இருக்கக்கூடிய நிறுவனத்த பார்த்து தான் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி பார்க்கும்போது ஜியோ ஃபினான்ஸ் இருக்கு. பட் அதுவும் இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு வரல. பட் நல்ல இடத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி கிடைச்சதுன்னா, அத நான் தேர்வு செய்வதற்கு ட்ரை பண்ணுவேன். இந்த இடம் கொஞ்சம் ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கு போயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நிற்பது எனக்கு கொஞ்சம் ஆபத்தா பட்டனால இங்கேருந்து நான் வெளிய போனேன். இந்த காலாண்டு ஒரு பெட்டரான ஒரு காலாண்டா இருக்கு. 1200 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நேரத்தில நம்ம எடுத்த முடிவு தவறோன்னு வந்து தோணலாம். பட் அந்த ப்ராஃபிட் புக் பண்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை. வாங்குறது கூட வாங்கிடலாம். இறங்க இறங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போலாம். ஆனா, ப்ராஃபிட் புக் பண்றது ரொம்பவே ஒரு பெரிய தலைவலியான ஒரு விஷயம். ரொம்ப நெறைய விஷயங்கள பார்த்து நம்ம புக் பண்ணாலும் கூட, இந்த மாரியான ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்து ஏற்படும். அப்ப நம்ம பெருசா வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்க கூடாது. ஏன்னா பலரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராஃபிட் புக் பண்றத பற்றி டிஸ்கஸ் பண்றதே நிறுத்திடலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கான கவலைகள் இருக்கு. பாரு நீ வித்துட்ட ஏறுது அப்படின்ட்டு. பல கருத்துக்கள் வருது. இந்த கருத்துக்கள் என்ன பர்சனலா பாதிக்குது, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வாழ்க்கைய பாதிக்குது. அதனால தான் அத நிறுத்தலாம்னு நான் நெனச்சேன். ஆனா பல நண்பர்களும் நீங்க அத பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. அது கண்டிப்பா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராஃபிட் புக் பண்றத பற்றிய ஒரு ஐடியா கிடைக்கும் அப்டின்னாங்க. அதனால தான் திரும்ப நம்ம இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மதிப்பீடு மாறிருச்சு. இதே பெரிய ஒரு குரோத் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து கிடையாது. அதனால நான் இதில புக் பண்ணேன். அடுத்த கட்ட சான்ஸ நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அத பற்றி நம்ம வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐஓசிஎல் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஐஓசிஎல்லோட பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 2600 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பெனிஸோட ஓஎம்சி கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு இடமா தான் வந்து இருக்கு. அதனால ரொம்ப ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லாஸ் பார்க்கும்போது ஒரு 2000 கோடி கிட்ட தான் கன்சாலிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ்ல நஷ்டத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூடோட பிரைஸ் எல்லாம் திரும்ப சரிவடைஞ்சதுன்னா, அகைன் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவாங்க. பட் ஷேர் பிரைஸ்ல பெருசா மாற்றமே ஏற்பட மாட்டேங்குது. இது ஒண்ணு தான் கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஷேர் பிரைஸும் கரெக்ட் ஆச்சுன்னா, இந்த இந்த உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாரி டான்ஸ் ஆடுச்சுன்னா ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். பட் நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது நால்கோ கிட்ட இருந்து அப்டேட்டு. நால்கோவோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா வந்து இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 5000 கோடி கிட்ட இருக்கு. பட் ப்ராஃபிட் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நால்கோ. நால்கோவோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 கோடியா இருக்கு. நல்ல ஒரு குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த நிறுவனத்த நான் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 2000 கோடிக்குள்ள தான் இவங்களுடைய வருட லாபமே வந்து இருந்தது. ஆனா, இப்போ ஒரு காலாண்டுல 2000 கோடிய பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓவரால் இயர்ல நம்ம பார்க்கும்போது மார்ஜின் கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு இந்த நால்கோவ பொறுத்தவரைக்கும். ஆனா, எத்தன நாட்களுக்கு இது நிலையா நிற்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயம். மற்ற அலுமினியம் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னால அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அண்ட் வால்யூம் கூட ஒரு பெரிய ஒரு ரீசனா வந்து இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். நால்கோவோட பெர்ஃபார்மன்ஸும் சுமாருன்னுலாம் சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட்டா நடந்ததுன்னா நல்லது தான். பட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம ஆபத்தான லிஸ்ட்ல தான் வந்து சேர்க்கணும். ஏன்னா, இப்போ மெட்டல் பீக்ல இருக்கு. இந்த மெட்டல் பீக் எப்ப திரும்ப வந்து டிப் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால இது பக்கம்லாம் நம்ம போகாம இருப்பது சிறந்த ஒண்ணு. ஆனா, தொடர்ந்து கவனிச்சுட்டே வருவோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத பார்க்கும்போது, அடுத்தடுத்து நிகழ்வுகள் நமக்கு இன்னும் எளிதா புரிய வரும். ஒரு பெரிய ஒரு லெசன் கூட நமக்கு கிடைக்கும். இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃபியூச்சர்ல. ஓகே. இத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!